Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 7th standard maths subjectல first midterm test ஜூலை 2026 கான important sums தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் சம்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 1 நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 4 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.1 ஆட் த ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ் யூசிங் நம்பர் லைன் 10 அண்ட் -15 -7 அண்ட் -9. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.2, எக்ஸாம்பிள் 1.3 அண்ட் எக்ஸாம்பிள் 1.4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.6 சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஃப்ரம் த கிரவுண்ட் ஃப்ளோர் எ மேன் வெண்ட் அப் 6 floors அண்ட் கேம் டவுன் 6 floors. இன் விச் ஃப்ளோர் இஸ் ஹி நவ்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் வெரிஃபை த ஃபாலோயிங். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 சம்மையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.9 மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி ஃபார் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. இந்த 6 சம்முமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ஆட் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் அண்ட் செவன்த் சம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.11 ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.13 சித்ரா ஹேஸ் ₹150. ஷி வாண்டட் டு பை எ பேக் விச் காஸ்ட் ₹225. ஹவு மச் மணி டஸ் ஷி நீட் டு பாரோ ஃப்ரம் ஹியர் ஃப்ரெண்ட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.16 இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. எக்ஸசைஸ் 1.2 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம், செவன்த் சம் அண்ட் எயித் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.18 எ ஃப்ரூட் செல்லர் சோல்டு 5 kg ஆஃப் மேங்கோஸ் அட் எ ப்ராஃபிட் ஆஃப் ₹15 per kilogram அண்ட் 3 kg ஆஃப் ஆப்பிள்ஸ் அட் எ லாஸ் ஆஃப் ₹30 per kilogram. ஃபைண்ட் வெதர் இட் இஸ் எ ப்ராஃபிட் ஆர் லாஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. பேஜ் நம்பர் 18 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரை தீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ப்ரூவ் த ஃபாலோயிங். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த 3 சம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. பேஜ் நம்பர் 19 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1.4.2 டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். இந்த சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரை திஸில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சம் ப்ரூவ் த ஃபாலோயிங், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.20 ப்ரூவ் தட் -7 × +8 இஸ் அன் இன்டிஜர் அண்ட் மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.24 இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. பேஜ் நம்பர் 21 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் வாட் வில் பி த சைன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் அண்ட் ஃபிஃப்த் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் சம் ஃபைண்ட் ஆல் பாசிபிள் பேர்ஸ் ஆஃப் இன்டிஜர்ஸ் தட் கிவ் எ ப்ராடக்ட் ஆஃப் -50. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.25 டிவைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க.
பேஜ் நம்பர் 24 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.4 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோயிங். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் சம், இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் சம், ஹவு மெனி -4s ஆர் தேர் இன் -20, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.28 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.29, ஈச் டே த ஒர்க்கர்ஸ் டில் டவுன் 22 feet further until they hit a pool of water. If the water is at 110 feet, on which day will they hit the pool of water? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. பேஜ் நம்பர் 28 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.5 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் சம் அண்ட் செவன்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.6 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் சம் டிவைட் -72/8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க, நிச்சயம் எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் சம், செக் த ஃபாலோவிங் ஃபார் ஈக்குவாலிட்டி. இந்த 4 சம்முமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th சம், 17th sum, if p equal to -15 and q equal to 5, find p minus q divided p plus q, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 19th sum ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எல்லா சம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸ். மெஷர்மெண்ட்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 36 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.1 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த பேரலோகிராம் கிவன் இன் த ஃபிகர்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.2 அண்ட் எக்ஸாம்பிள் 2.3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.5, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் பேரலோகிராம்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. பேஜ் நம்பர் 41 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.6 ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ராம்பஸ் whose side is 70 cm and the height is 8 cm, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.7, நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க, நிறைய கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். பேஜ் நம்பர் 43 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம் அண்ட் ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ், எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.11 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.14 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நிறைய கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க, நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு சம். ஸோ இதை நீங்கள் அவசியம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. பேஜ் நம்பர் 47 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.3 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் சம், தேர்ட் சம், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அவசியம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எல்லா சம்ஸையும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. பேஜ் நம்பர் 48 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.4 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அதே போல் பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா 10th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 11th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 14th சம் அண்ட் 15th சம், இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். ஸோ எல்லா சம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. சாப்டர் 3 அல்ஜிப்ரா. அல்ஜிப்ராவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 54 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1 எடுத்துங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், ஃபோர்த் சம், சிக்ஸ்த் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். ஸோ இந்த எல்லா சம்ஸையும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.6 சப்ட்ராக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.7 இதுவும் சிம்பிளிஃபை, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.8 பேஜ் நம்பர் 63 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5th சம் ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம் அண்ட் 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம் சப்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம் அண்ட் 4th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th சம் சிம்பிளிஃபை. இந்த 3 சம்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான், திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ எல்லா சம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.11 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்பிள் 3.12 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.13 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. பேஜ் நம்பர் 68 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.3 கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் சால்வ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம் அண்ட் 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 6th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எல்லா சம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.4 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தேர்ட் சம் அண்ட் 4th சம் இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ எல்லா சம்ஸும் நீங்கள் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. சாப்டர் 5 ஜியோமெட்ரி. ஜியோமெட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், எக்ஸாம்பிள் 5.2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். இந்த 2 சம்மையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.4 ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஆங்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான் அடிக்கடி கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 92 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th சம்மும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், 8th சம் அடிக்கடி கேட்கக்கூடிய சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th சம் அண்ட் 12th சம் இந்த எல்லா சம்ஸும் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. ஸோ எல்லா சம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. பேஜ் நம்பர் 96 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைசிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தா செகண்ட் சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. எக்ஸசைஸ் 5.2 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் எக்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம், 4th சம் அண்ட் 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் செகண்ட் சம் அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th சம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் தேர்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 6th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அடிக்கடி கேட்குறாங்க. எல்லா சம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. பேஜ் நம்பர் 103 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.3 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் draw a line segment of given length and construct a perpendicular bisector to each line segment using scale and compass ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கேட்டே இருக்காங்க. ஸோ எல்லா சம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. பேஜ் நம்பர் 104 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.4 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் சம் கன்ஸ்ட்ரக்ட் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் யூசிங் ப்ரொடெக்டர் அண்ட் ட்ரா எ பைசெக்டர் டு ஈச் ஆஃப் த ஆங்கிள் யூசிங் ரூலர் அண்ட் காம்பஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், 4th அண்ட் 5th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. பேஜ் நம்பர் 105 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.5 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கன்ஸ்ட்ரக்ட் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் யூசிங் ரூலர் அண்ட் காம்பஸ் ஒன்லி. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1, 2, 3, 4, 6 அண்ட் 7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து நிச்சயமாக கொஸ்டின் எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இது நீங்கள் அது அவசியம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 105 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.6 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த 2 சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 11th ஒன் அண்ட் 12th ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க.
ஃபஸ்ட்டு மிட் டெர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா சம்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் பாருங்கள். அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.